பிரவீன், தற்போது உணவகங்களில் மற்றும் குளிர்பான நிறுவனங்களின் சார்பாக திரவ நைட்ரஜன் பயன்படுத்தி நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஐஸ்கிரீம், அந்த கேக், அந்த உணவு ஆகியவைகள் அந்த புகை வரும்படி திரவ நைட்ரஜனை பயன்படுத்தி அந்த ஐஸ்கிரீம்கள் விற்பனை செய்யப்படுகிறது. அது ட்ரை ஐஸ் என்றும் ஸ்மோக் பிஸ்கட் என்ற பெயரிலும் விற்பனை செய்யப்படுகிறது. கர்நாடக மாநிலத்தில் சிறுவன் ஒருவனுக்கு ட்ரை ஐஸ் பயன்படுத்தப்பட்டதா, ட்ரை ஐஸ் அவர் உட்கொண்டதா அவருக்கு உடல்நல பயன்படுத்தலாமா இல்லையா என்பது தொடர்பாக தற்போது சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதில் அந்த ட்ரை ஐஸை பொதுவாக சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அதை சாப்பிடக்கூடாது என்றும் சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் டாக்டர் சதீஷ் குமார் உத்தரவிட்டிருக்கிறார். இதனால் தற்போது ட்ரை ஐஸ் மற்றும் ஸ்மோக் பிஸ்கட் ஆகியவற்றை சாப்பிடக்கூடாது என்றும் அவற்றால் அவ்வாறு அந்த உணவை உட்கொண்டால் அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தற்போது சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அனைத்து இடங்களிலும் ட்ரை ஐஸ் விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை கண்காணிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. திரவ நைட்ரஜன் பயன்படுத்திய அந்த ஐஸ்கிரீம் ரக உணவுகளை பயன்படுத்தக்கூடாது என்று சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதை உட்கொண்டால் பல்வேறு விதமான உடல் உபாதைகள் ஏற்படுவதால் ட்ரை ஐஸை சாப்பிடவும் மற்றும் விற்பனை செய்வதற்கும் சென்னை மாவட்டத்தில் அனுமதி இல்லை என்ற உத்தரவு உணவு பாதுகாப்புத்துறையின் சார்பாக பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த கோடை காலத்தில் ஐஸ்கிரீம் மற்றும் குளிர்பான ரக உணவுகளை உட்கொள்ளும் சிறுவர்கள் பாதுகாப்பான ஐஸ்கிரீம் மற்றும் இது போன்று திரவ நைட்ரஜன், ட்ரை ஐஸ் என்று அந்த ரசாயன வாயுக்கள் பயன்படுத்தி அந்த ஐஸ்கிரீம்களை சாப்பிடக்கூடாது என்ற உத்தரவும் தற்போது உணவு பாதுகாப்புத்துறையின் சார்பாக ஒரு எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு தடை செய்யப்பட்ட அந்த ஐஸ்கிரீம் மற்றும் திரவ நைட்ரஜன் கலந்த உணவுகளை விற்பனை செய்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை சட்டப்படி எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரவீன்.